சாய்ஸ் ஃபில்லிங்ல முக்கியமா மாணவர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன? முதல் நாள் ஒரு 8 மணிக்கு ஓப்பன் ஆகுது விண்டோ அப்படின்னா 8 மணிக்கே போய் சாய்ஸ் கொடுத்துருது, எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல். அதுக்கப்புறம் லாக் பண்ணிடுறது, சேஞ்ச் பண்ண முடியாது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. நல்லா ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்த பிறகு யூ ஹாவ் டு கிவ் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆர் செகண்ட், தேர்ட் மாதிரி. 70% give importance to college, 30% give importance to course. பிளைண்டாக ஒரு காலேஜை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் கொடுக்கறத விட அந்த கோர்ஸுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு இது பண்ணணும். தயவு செய்து வந்து ஜஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க இந்த காலேஜ் தான் டாப் காலேஜ், இந்த பிரான்ச்சுக்கு இந்த காலேஜ் பெட்டர், இதெல்லாம் தயவு செய்து வந்து டோன்ட் கெட் கேரிட் அவே. இப்போ ரேங்க் லிஸ்ட் சில நாட்களில் வரப்போகுது, வந்ததும் உடனடியாக மாணவர்கள் வந்து என்ன செய்யணும்? அதாவது ரேங்கிங் வந்த பிறகு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இதில் வரீங்க, ஃபஸ்ட் ரவுண்டில் வரீங்களா, செகண்ட் ரவுண்டில் வரீங்களா, தேர்ட் ரவுண்டில் வரீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த டைமில் சாய்ஸ் ஃபில்லப் பண்ணால் அதெல்லாம் இருக்கணும். முதல்ல வந்து இதெல்லாம் ஃபீஸ் கட்டணும், அந்த கவுன்சிலிங் ஃபீஸ், அது எதுவுமே இப்போ கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு இப்போ உதாரணத்துக்கு போன வருஷம் 179 வரைக்கும் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது, அதே லெவலுக்கு வரலாம். அப்போ அந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த A4 ஷீட்டில் எழுதணும். அதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் சாய்ஸ் நம்பர் போடுங்க, அதுக்கப்புறம் காலேஜ் பேர் போடுங்க. காலேஜுடைய கோடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே காலேஜ் பேரில் சில காலேஜஸ், நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ காலேஜ் கோடும் வந்து எழுதுங்க, என்ன பிரான்ச் நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து எழுதி வைங்க. அது வந்து நம்ம சாய்ஸில் போட போகிறதில்ல, பட் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபஸ்ட்டு ஒரு A4 டாப் ஷீட்டில் வந்து எழுதுங்க. முடிந்த அளவுக்கு நிறைய சாய்ஸ் கொடுங்க. இப்போ கூட நம்மளுடைய TNEA செக்ரட்டரி அவர்கள் கூட வந்து மீடியாவில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ சாய்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ வேணால் சாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ ப்ரிப்பேர் அ வெரி லாங் லிஸ்ட்டு, அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்து இது பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறது, சார் ஒரே கல்லூரியில் அவங்க கொடுக்குற பிரான்ச்சஸ் சாய்ஸ் கொடுக்கலாமா, இல்லை வந்து இந்த ஒரு கல்லூரியில் இவ்வளோ தான் பிரான்ச்சஸ் இல்லை, கிடையாது. ஒரு கல்லூரியில் ஒரு 8 பிரான்ச் கொடுக்கணும்னா நீங்கள் 8 பிரான்ச்சுமே கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் எனிதிங், தெர் இஸ் நோ லிமிட்டேஷன் இன் சாய்ஸ் ஃபில்லிங். அது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கோர்சஸ் தேவை அப்படின்னு. நான் எப்போவுமே ஒன்று சொல்வேன், ஒரே கோர்ஸை நம்பி தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லப் பண்ணாங்க. சார் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும், இல்லை நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படிக்கணும், அந்த சாய்ஸ் தான் ஃபுல்லாக கொடுக்குறேன், அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ரிலேட்டிவ் கோர்சஸ்க்கு நல்ல கல்லூரிக்கு கொடுங்க, கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்காக நல்ல கல்லூரியில் பாட்டம் லைன் கோர்ஸ் கொடுங்கன்னு நான் சொல்லலை, அதுவும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 70% கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு காலேஜ், 30% கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு கோர்ஸ். ஏன்னா சில சமயம் வந்து டாப் கல்லூரி, இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் எடுத்துக்கோங்க. CEG கேம்பஸ்லேயே வந்து இப்போது சில செகண்டரி கோர்ஸ்லாம் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு வந்து பிரிண்டிங் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு தடவைக்கு அந்த கோர்ஸுக்கு என்ன வாய்ப்பு, அந்த கோர்ஸ் படித்தா நாளைக்கு வந்து நம்ம கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து அதில் என்ன வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வசதிகள் இருக்குது, ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, இப்படி நிறைய விஷயங்கள். இந்த செகண்டரி மாதிரி புதுமையான சில செகண்டரி கோர்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய ஆய்வு செய்யுங்க, அதுக்கப்புறம் சாய்ஸ் கொடுங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் உதாரணத்துக்கு பிரிண்டிங் கொடுத்துட்டு, ஐயோ சார் இது நான் இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கவே இல்லை, நான் என்ன அண்ணா யூனிவர்சிட்டின்னு பேர் சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா பிரிண்டிங் படிக்க வேணும்னு கிடையாது. அந்த துறையில் என்ன வாய்ப்பு, அதில் என்னென்ன இது பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, எத்தனை பேர் போட்டி போடுவாங்க, ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷனு, கேட் எக்ஸாம், கவர்மெண்ட் சைடில் போக முடியுமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஜஸ்ட்டு பிளைண்டாக ஒரு காலேஜை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சாய்ஸ் கொடுக்கறத விட அந்த கோர்ஸுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு இது பண்ணணும். அதுக்கு தான் கவர்மெண்ட்டே வந்து இவ்வளோ டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டைமில் வெரி க்ரூஷியல் டைமு கவுன்சிலிங்க்கு வந்து உங்களுடைய ரேங்க் போடும்போது உங்களுக்கு கவுன்சிலிங். ஸோ யூ நீட் டு ப்ரிப்பேர் குவைட் அ பிட், நிறைய ஒர்க். தயவு செய்து வந்து ஜஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க இந்த காலேஜ் தான் டாப் காலேஜு, இந்த பிரான்ச்சுக்கு இந்த காலேஜ் பெட்டர், இதெல்லாம் தயவு செய்து வந்து டோன்ட் கெட் கேரிட் அவே.
நான் நம்ப வேணாம் சொல்கிறேன். டோன்ட் கெட் கேரிட் அவே. சோஷியல் மீடியாவில் சொன்னாலும் தயவு செய்து வந்து நீங்கள் அதை ஆய்வு செய்யுங்க. இல்லை அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் போய் லாஸ்ட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அந்தளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அடுத்தது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு தனியார் வெப்சைட்லேயும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்காதீங்க. சார் நான் நிறைய வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க, இல்லை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எங்கள் வெப்சைட்டுக்கு போங்க, நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா நாங்களே ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி தரோம், நீங்கள் அதை அப்படியே பண்ணுங்கள் அப்படின்னு. தயவுசெய்து அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் யுவர் ஓன் சாய்ஸ் லிஸ்ட். நான் திருப்பி சொல்கிறேன், ப்ரிப்பேர் யுவர் ஓன் சாய்ஸ் லிஸ்ட். நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்களால் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு கூட உங்களால் ஃபில்அப் பண்ண முடியும்னா நீ இன்ஜினியரிங் படிக்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இல்லை அதுக்கு மாற்றுக்கருத்தே கிடையாது. காரணம் என்னென்னா, இது வந்து இட்ஸ் சச் அ வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ். அந்த அளவுக்கு ஆய்வு செய்து தான் நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து தமிழ் இங்கிலீஷ்லேயும் வந்து அவங்க வந்து தேர் எக்ஸ்பிளைன்டு வீடியோஸ் பார்க்குறதே கிடையாது. சும்மா பிளைண்டாக ஒரு சோஷியல் மீடியாவை நம்பி நீங்கள் இது பண்ணக்கூடாது. நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவும் நம்ம பார்க்கும்போது நாங்கள் சொல்கிறதும் வெரிஃபை பண்ணுங்கள், கிராஸ் வெரிஃபிகேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் நிறைய பார்க்குறோம், நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து இந்த காலேஜ் பெஸ்ட்டு, அந்த காலேஜ் பெஸ்ட்டு, நீங்கள் வந்து நாங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம், இப்படிலாம் தயவு செய்து வந்து டோன்ட் கெட் கேரிட் அவே. தயவு செய்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் பண்ணும்போது யார்கிட்டையுமே யூசர் நேம், பாஸ்வேர்டு, உங்களுடைய மொபைல் நம்பர் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ இன்னும் நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி நாம் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் பேசலாம். இப்போ கல்லூரியாக கோர்ஸாக அப்படிங்கும்போது கல்லூரிக்கு கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து செகண்டரியாக கோர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இப்போ சிலருக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஆனால் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. எதுனாலும் ஓகே, நல்ல கல்லூரி, நல்ல ஒரு வேலை கிடைக்கிற மாதிரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில தாட் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எந்த கோர்ஸ் சிறப்பாக? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வந்து வி ஆர் அட்வைசிங் யூ டு டேக் கோர் பிரான்ச்சஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கோர் பிரான்ச்சஸ் வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டோன்ட் நேரோ டவுன் அட் தி இனிஷியல் ஸ்டேஜ். ஆல்வேஸ் டேக் அ ப்ரைமரி கோர்ஸ். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட் சப்ஜெக்ட்னு போடுங்க. கேட் எக்ஸாமில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுவான், ஜேபி சார் நான் வந்து மெக்கட்ரானிக்ஸ் எடுத்தேன், இல்லை ரொபோட்டிக்ஸ் எடுத்தேன். அப்புறம் 3வது வருஷம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, ஜேபி சார் நான் வந்து கேட் எக்ஸாம் எழுதணும், நான் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் கம்பெனியில் வேலை செய்யணும், கேட் எக்ஸாமில் வந்து மெக்கட்ரானிக்ஸோ ரொபோட்டிக்கோ சப்ஜெக்டே இல்லை, நான் என்ன பண்ணுறது? நான் நீ பண்ண தப்புக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போது நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகணும், ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு, இல்லை என்ஐடி, இந்த மாதிரி டாப் காலேஜில் போகணும், கேட் எக்ஸாம் எழுதி ஹையர் ஸ்டடீஸ் போகணும், இல்லை கேட் எக்ஸாம் எழுதி ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனியில் போகணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற பிரான்ச், இன்ஜினியரிங் எடுக்கிற பிரான்ச்சு கேட் சப்ஜெக்டில் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, ஒரு பிரான்ச் சூஸ் பண்ண முன்னாடி ஒரு பிரான்ச் சூஸ் பண்ணிங்கன்னா கேட் சப்ஜெக்ட்னு போடுங்க, கூகுளில் வரும். அந்த லிஸ்ட்டு நீ எடுத்து அதில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க கண்டிப்பாக. ஸோ அது ஃபஸ்ட்டு பார்க்கணும். கோர் பிரான்ச்சஸ் கொடுங்க, டோன்ட் நேரோ டவுன். சார் கோர் ப்ரைமரி அண்ட் செகண்டரிக்கு என்ன வித்தியாசம்? உதாரணத்துக்கு இப்போது நீங்கள் பெட்ரோலியம், ஃபார்மஸ்டிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் செகண்டரி பிரான்ச், அதுக்கு நீங்கள் வந்து கெமிக்கல் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன், அது மேனுஃபேக்சரிங், அது எடுக்கிறது பதிலாக மெக்கானிக்கல் எடுக்கலாம். மெக்கானிக்கல்ங்கிறது ப்ரைமரி, ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்கு இதெல்லாம் வந்து செகண்டரி கோர்சஸ். ஸோ இது எப்போவுமே ப்ரைமரி கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் முக்கியமாக மாணவர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன, அதை எப்படி தவிர்க்கலாம்? இல்லை, தவறுகள் வந்து அறியாமைங்கிறது தான் மெயின். நான் வந்து சொல்வேன், அதாவது பாவம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது எந்த கல்லூரி, என்ன பிரான்ச்சு, அந்த அறியாமை வந்து நிறையா இருக்குது. அப்போ வந்து அவங்க வந்து சரி ஒரு கல்லூரியில் இந்த கல்லூரி எடுத்துக்கலாம், எங்கள் வீட்டு பார்த்தாரு இருக்குது, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறாங்க. இல்லை வந்து நான் கவர்மெண்ட் கல்லூரி போனால் ஃபீஸை மட்டும் பார்த்துட்டு எடுக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் கல்லூரியில் என்ன வசதி இருக்குது, என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட், என்ன மாதிரி ட்ரைனிங்கு, என்ன மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு, பாவம் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு போய் கேட்கணும், பண்ணணும் அப்படின்னு தெரியும். இதுதான் மேஜர் மிஸ்டேக்கு. அப்புறம் வந்து அவசரம், மெயின் மிஸ்டேக் பண்ணுறது அவசரம். இன்றைக்கி அதாவது 3 நாள் சாய்ஸ் டைமிங் 3 நாள் கொடுப்பாங்க. முதல் நாள் ஒரு 8 மணிக்கு ஓப்பன் ஆகுது விண்டோ அப்படின்னா 8 மணிக்கே போய் சாய்ஸ் கொடுத்துறது, எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல். அதுக்கப்புறம் லாக் பண்ணிடுறது, சேஞ்ச் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஐயோ நான் இந்த சாய்ஸ் கொடுக்க மறந்துட்டேன், இது இப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ இப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து அவசரம் தான். நான் என்ன சொல்கிறேன், அதனால தான் என்ன சொல்கிறேன், பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து, இல்லை டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் போய் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தயவுசெய்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடியே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கூடிய விரைவில் ரேங்க் வரப்போகுது எப்போ அப்படின்னு அது முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எது மேலே கொண்டு வரணும், எது கீழே வரணும், நல்லா நம்பவங்க மாதிரி உங்கள்கிட்ட பேசி அந்த லிஸ்ட்டை வந்து ஃபைனல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்அப் பண்ண ஆரம்பிங்க. அவசரம் பண்ணாதீங்க. அது சொன்ன மாதிரி இன்னொரு மிஸ்டேக் வந்து இந்த காலேஜ் கோடு ஒரே மாதிரி காலேஜ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏபிசி காலேஜ் இருக்குன்னா ஏபிசியில் 10 டைப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து தெரியாமல் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்கும் பண்ணுறாங்க. அதனால தான் காலேஜ் கோடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணும்போது காலேஜ் பேர் கோடும் எழுதுங்க. வெரிஃபை பண்ணுங்கள், அட்ரஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற காலேஜ் தான் அதான் அப்படின்னு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட வந்து நல்லா கவனிங்க கரெக்டாக. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்தது நிறைய பேர் வந்து என்ன தெரியாமல் பண்ணுறதுனா விட்டுறாங்க சாய்ஸு. இந்த கவர்மெண்ட் எய்டடில் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் எஸ்எஸ்ன்னு இருக்கும். இது எஸ்எஸ் கொடுக்கறதா இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் கொடுக்கலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸு எஸ்எஸ்ன்னு இருக்குது. எஸ்எஸ்ங்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங். ஃபீஸ் மட்டும்தான் வித்தியாசம் வழிய ஒரே கிளாஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உட்காந்துருப்பாங்க, செல்ஃப் சப்போர்ட்டிங் உட்காந்துருப்பாங்க. இது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சார் அதில் சர்டிஃபிகேட்டில் போடுவாங்களா, அதனால் ஏதாச்சும் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்குமா? எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டு தான் வரும். எஸ்எஸ்என்லாம் சர்டிஃபிகேட்டில் போட மாட்டாங்க. செல்ஃப் சப்போர்ட்டிங்கிறது ஒரு அடிஷ்னல் சீட் க்ரியேட் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட கொஞ்சம் ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க வழிய அஃபிஷியலாக எய்டட்னு சொல்லுவோம். இது வந்து அன்எய்டட். எய்டடில் வந்து ஃபீஸ் கம்மி, செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தி. மற்றபடி எதுவுமே. ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் தாராளமாக நல்ல காலேஜில் கொடுக்கலாம். கவர்மெண்ட் காலேஜில், தனியார் கல்லூரியில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கிடையாது, எல்லாம் ஒரே தான். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் எய்டில் போகும்போது எஸ்எஸ்ஸும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதா வந்து அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்டம். ஏன்னா ஒரு கல்லூரி வந்து தேர்வு செய்கிறதுன்றது அதில் தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் எளிமையாக விரிவாக சொல்லியிருக்கு. இல்லை கண்டிப்பாக. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுப்பாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 நாளில் வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுங்கள். வந்து இம்மிடியட்டாக லாக் பண்ணாதீங்க. லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை வந்து கரெக்டாக நீங்கள் நினைக்கிற ஆர்டரில் தான் இருக்கா, நீங்கள் கொடுக்குற கல்லூரிகள், காலேஜ் கோடு, பிரான்ச் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மொபைல் வந்து பக்கத்தால் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 நாள் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 4வது நாள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். மெசேஜும் வரும், நீங்கள் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும்போது உங்களுக்கு வந்து 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒன்று சார் எனக்கு அலாட் பண்ண காலேஜ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்ற ஆப்ஷனை கண்டிப்பாக எடுக்கணும். நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி இல்லை சார் நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கொடுக்கும். இன்னொரு மொத்தம் 4-5 ஆப்ஷன் கொடுக்கும். செகண்ட் ஆப்ஷன் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட். சார் நீங்கள் கொடுத்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நான் ஏற்றுக்கிறேன், பட் எனக்கு அதுக்கு முந்தின சாய்ஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட் செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஒன்லி அப்பர்ட் மூமெண்ட். இது நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்லி அப்பர்ட் மூமெண்ட் ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன்னு. 4வது வந்து என்ன அப்படின்னா ஐ எம் கோயிங் டு த நெக்ஸ்ட் ரவுண்டு. இது நான் கொடுத்த சாய்ஸ் தப்பு, நான் அடுத்த ரவுண்டுக்கு போயிடுறேன். 5th ஐ எம் குவிட்டிங் இது சாய்ஸ் ஃபில்லிங்கை எனக்கு வேண்டாம், நான் வேறு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணினேன். இப்போது நார்மலி வந்து நாங்கள் சொல்கிறது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சரி. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு டாப்பராக இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் கிடைச்ச காலேஜை ஃபஸ்ட்டு சாய்ஸு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து யூ கேனாட் கிவ் அப்பர்ட் மூமெண்ட். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸை கொடுத்தீங்கன்னா யூ ஹாவ் டு. அப்போ வந்து கம்ப்யூட்டர் வில் கிவ் யூ ஒன்லி 3 ஆப்ஷன்ஸு. அக்செப்ட் அண்ட் ஜாயின், இல்லை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறது, தேர்டு குவிட்டிங். அப்போ நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த காலேஜில் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய் ஃபீஸ் கட்டணும். இப்போ நான் வந்து ஒரு 100 சாய்ஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு 20வது சாய்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் வில் கிவ் யூ 5 ஆப்ஷன். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்பர்ட் மூமெண்ட்டு, கோயிங் ஃபார் அப்பர்ட் மூமெண்ட்டு, 4th வந்து ஐ எம் கோயிங் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்டு, 5th குவிட்டு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம், அக்செப்ட் அண்ட் ஜாயின். கண்டிப்பாக அது கொடுக்கலாம். ஏன்னா பிகாஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 200 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு 10வது சாய்ஸ் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு 1 to 9 வேணால் அது கொடுக்கலாம். பட் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த அக்செப்ட் அண்ட் அப்பர்ட் மூமெண்ட்டில்
இப்போ உங்களுக்கு 10வது சாய்ஸ் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆகிருக்கு. 1 to 9ல் தப்பாக ஏதாச்சும் 2-3 கொடுத்துருந்தீங்கன்னா அது அலாட் ஆச்சுன்னா சார் அது இல்லாமல் கொடுப்பாங்களா? கிடையாது. அது அலாட் ஆச்சுன்னா யூ ஹாவ் டு அக்செப்ட். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அக்செப்ட் அண்ட் அப்பர்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்ச சாய்ஸுக்கு மேலே எது கிடைச்சாலும் நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருந்தால் அக்செப்ட் அண்ட் அப்பர்ட் மூமெண்ட்டுக்கு கொடுங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம். ஏன்னா ஒரு பையன் வந்து ஒரு உதாரணத்துக்கு சார் எனக்கு 10வது ஆப்ஷன் கிடச்சிது சார், 10வது சாய்ஸு, 10th சாய்ஸு, எனக்கு வந்து 8வது சாய்ஸ் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸ் நான் தப்பாக கொடுத்துட்டேன். வந்து என்ன ஆச்சுன்னா அக்செப்ட் நான் அப்பர்ட் கொடுத்தேன். அவனுக்கு கரெக்டாக 8வது சாய்ஸ் வந்து இந்த அப்பர்ட் மூமெண்ட்டில் கிடச்சிச்சு. சார் எனக்கு வேணாம் பழசே கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ வென் யூ சே அக்செப்ட் அண்ட் அப்பர்ட் தட் இஸ் ஃபைனல். அடுத்து அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வர்றது தான் ஃபைனல். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அக்செப்ட் அண்ட் அப்பர்ட் கொடுக்கும்போது யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இங்கேயும் ஒன்று சொல்லிடுறேன், அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்க கொடுக்குற டேட்குள்ளார போய் எந்த காலேஜ் உங்களுக்கு ஜாயின் பண்ணி உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கோ, அதாவது டென்டேட்டிவ், அங்கே போய் நீங்கள் ஃபீஸ் கட்டணும். காலேஜில் போய் ஃபீஸ் கட்டணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா காலேஜில் போய் ஃபீஸ் கட்டணும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் ஃபீஸை கட்டிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்டும் டெபாசிட் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணுறவங்களும் சர்டிஃபிகேட் போய் அங்கே அந்த காலேஜில் போய் கொடுக்கணும். ஸோ மற்றவங்க யாருமே பண்ண நான் 3rd ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், ஒன்லி அப்வர்ட் மூமெண்ட்டு. இல்லை நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறேன், அவங்க வந்து நீங்கள் உங்கள் டிஎஃப்சி சென்டருக்கோ ஃபீஸ் எதுவும் கட்ட வேண்டியதில்லை. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் 2nd ஆப்ஷன் கட்டவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா காலேஜில் போய் ஃபீஸ் கட்டணும் இந்த காலேஜில். 2nd அப்பர்ட் மூமெண்ட் கேட்டிங்கன்னா டிஎஃப்சி சென்டரில் போய் பண்ணோம். அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் காப்பி அட்லீஸ்ட் 2 காப்பி உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இது எல்லாமே கவனமாக இருந்துட்டு எவ்வளோ ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்களோ அது ஃபீஸ் கட்டணும். இதுலேயும் ஒரு சின்ன ஒரு இது நிறைய பேருக்கு கேள்வி எழும். சார் நான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்பர்ட் கொடுத்தேன், எனக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் வந்து எனக்கு வந்து தனியார் கல்லூரி கிடச்சிது, தனியார் கல்லூரிக்கு வந்து இவ்வளோ ஃபீஸ் கட்டணும்னு வருது. அப்பர்ட் மூமெண்ட்டில் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் எனக்கு கிடச்சிருச்சு. அப்போது வந்து எனக்கு அப்பர்ட் மூமெண்ட் அப்படின்னா நான் வந்து அங்கே கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கம்மி. அப்போ என்ன ஆகும்? கவலையே படாதீங்க. நீங்கள் தனியார் கல்லூரியில் கொடுக்க வேண்டிய ஃபீஸை நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து அப்பர்ட் மூமெண்ட்டில் கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சுன்னா இந்த டிஃப்ரென்ஸை திருப்பி உங்களுக்கு நீங்கள் எந்த இதில் இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்களா இல்லை கிரெடிட் கார்டுன்னா அந்த அதுலேயே வந்து உங்களுக்கு திருப்பி வந்துடும். கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் ஃபில்அப் பண்ணும். அதாவது இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுத்த பிறகு அந்த கம்ப்யூட்டர் கொடுக்குற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்காமல் 2 நாள் டைம் கொடுப்பாங்க, கொடுக்காமல் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ நல்ல ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்த பிறகு யூ ஹாவ் டு கிவ் ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆர் 2nd 3rd மாதிரி, ரைட்? இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்த பிறகு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எப்படின்னா இந்த அப்பர்ட் மூமெண்ட்லாம் இருக்கா கிடைச்சதா அப்படின்னு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்தோடனே அந்த காலேஜில் போய் நீங்கள் மீதி ஃபீஸ் எல்லாம் கட்டணும். ஏன்னா சர்டிஃபிகேட்லாம் ஆல்ரெடி நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் பாக்கி ஏதாச்சும் ஃபீஸ் இருந்துச்சுன்னா அதை போய் கட்டணும். இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை, சிம்பிள் ப்ராசஸ்ஸு. இது வந்து அவங்களுடைய டிஎன்ஏ வெப்சைட்லேயே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவங்க வந்து வீடியோவும் இருக்காங்க. அது ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அவசரப்பட்டுட்டு தனியாரோ இதில் வந்து நீங்கள் வந்து அவங்க சொல்கிற மாதிரி வேணால், நீங்கள் உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதைப்படி சாய்ஸை ஃபில்லப் பண்ணி நீங்கள் சரியாக ஆய்வு செஞ்சீங்கன்னா அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு நல்ல கல்லூரிகள் கிடைக்கும். நீங்கள் இப்போ கிடைக்கிற பிரான்ச் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அந்த முதல் ரவுண்ட் அவங்க அட்டன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கல்லூரி கிடைக்கல அப்படிங்கும்போது அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்? ஏன்னா அடுத்த ரவுண்டுங்கும் போது அடுத்த கட்ட கல்லூரிகள் தானே அவங்களுக்கு அவைலபிலிட்டி. கண்டிப்பாக. அதனால தான் இப்போது ஒவ்வொரு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் டு செகண்ட் ரவுண்ட் டு தேர்ட் ரவுண்ட் போகிறவங்க எண்ணிக்கை ஒரு வருஷம் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செகண்ட் டு தேர்ட் ரவுண்டில் மோர் தென் 1000 people went திங்ஸ். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா இவ்வளோ மார்க் வாங்கியும் தவறுதலாக ஒரு சாய்ஸ் பண்ணாலும் அவங்க அடுத்த ரவுண்ட் போக வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்லுவோம் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
முதல்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது என்றைக்குமே. ஸோ அந்த முதல் கட்டமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கலந்தாய்விலேயே ஏதாவது ஒரு நல்ல கல்லூரி இருக்கான்னு பார்த்துக்கிறது சரியான முடிவாக இருக்கும். ஆமாம், சரியான முடிவு. பொறியியல் கலந்தாய்வு சம்பந்தமாக பல்வேறு தகவல்களை பார்த்துருக்கோம். இது தொடர்பாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமாக இருக்கக்கூடிய tneaonline.org அப்படிங்கிற இணையதள முகவரியை அணுகலாம். அதே போல் tneacare@gmail.com அப்படிங்கிற இமெயில் முகவரிக்கும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். நம்ம தளத்தில் education.tamil@abpnetwork.com அப்படிங்கிற இமெயில் முகவரிக்கு உங்களோட சந்தேகங்களை அனுப்பலாம். அதே போல் 6382219633 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணையும் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். இது போக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லையும் வந்து உங்களுடைய கேள்விகளை வந்து முன்வைக்கலாம். இவ்வளவு நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.